சார் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் நடக்கிற முரண்பாடு ஒரு அர்த்தமில்லாத ஒரு பிரச்சனையா எங்களுக்கு தோணுது. ஏன்னா போன மாசம் ஒரு பிரச்சனையை சொன்னாங்க, என்ன காரணம்னு. 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை சொன்னாங்க, என்ன காரணம்னு. போன வாரம் ஒரு பிரச்சனையை சொன்னாங்க, என்ன காரணம்னு. நேற்று முன்தினம் ஒன்று சொன்னாங்க, நேற்று ஒன்று சொல்றாங்க. அதனால உண்மையாவே விளக்கம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை. ஆனாலும் என்ன நிலைப்பாடுங்கிறத நான் அவங்களுக்கும் உங்களுக்கும் உங்க மூலமா எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டும். பெப்சி எந்த ஷூட்டிங்கும் நிறுத்த விரும்பல. யாரோட படப்பிடிப்பு நாங்கள் நிறுத்தல. யாரெல்லாம் எங்களோட ஒர்க் பண்ண விருப்பப்படுறாங்களோ அவங்க கூட ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். ஒர்க் பண்ணாதவங்களை போய் நான் எங்களோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லவும் இல்லை. ஒர்க் பண்றவங்க நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். இதுதான் இப்போ எங்களோட நிலை. இப்போ அவங்களுடைய கூற்றுப்படியே நாங்க எங்களுடைய தெளிவான நிலையை, அதாவது 10/3/2025 தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்கும் பெப்சிக்கு இருந்த ஒப்பந்த ஊதியம் முடிவடைந்து விட்டது. அந்த ஊதியம் ஒப்பந்தம் முடிஞ்சு விட்டது. அதை ரெனியூவல் பண்ணணுங்கிறதுக்காக 3 மாசம் முன்னாடி இருந்து சார் மறுபடியும் லேட் ஆகிடும், முடிஞ்ச பிறகு ஆரம்பிச்சா லேட் ஆகிடும் அப்படின்னு நாங்கள் போன நவம்பர் டிசம்பர்ல இருந்து நாங்கள் சொன்னோம், சார் இது மாதிரி இருக்கு, சம்பள பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும், முடியுதுன்னு சொன்னோம். அவங்க அதை பத்தி எந்த இது எடுக்கல. வேற சொல்லியிருக்கவங்களுக்கு தனுஷ் பிரச்சனை மறுபடியும் அதே சொன்னா தேஞ்ச ரெக்கார்டு மாதிரியே இருக்கும். தனுஷ் பிரச்சனை, அந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தான் முதல்ல ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. எல்லாமே என்ன ஆத்தன்டிகேஷனோ நான் உங்களுக்கு சொல்றேன். போன வருஷம் 7/5/24 உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க. ஏன்னா நாங்கள் எதுவும் சொல்லலைங்கிறாங்க. 7/5/24 போன வருஷம் மே மாசம் திரு தனுஷ் அவர்கள் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகளுக்கு செல்லும் முன் எங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும். இதுதான் அவங்க அனுப்பிச்சாங்க. அப்போ அவங்க கலந்து ஆலோசிக்கும் போது அவங்களோட பிரச்சனை சொன்னாங்க. ஏன் அப்போ நாங்களும் நடிகர் சங்கம் பேசிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? இந்த கடிதம் அமைச்சு எங்களுக்கு அவங்க சொன்னதால தான் நாங்கள் அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களோட கலந்து ஆலோசிச்சு அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணோம். நான் எங்களோட கருத்தை அப்போ சொல்லிட்டோம். சார், நடிகர் சங்க உறுப்பினர் மேலே எடுக்கும் போது அந்த நடிகர் சங்கத்திலையும் ஜாயின் ஆக்ஷன் குரூப்ல போட்டுக்கிட்டு எல்லாரும் உட்காந்து முடிவெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுடைய தரப்பு கருத்தை சொல்லிட்டோம். அவங்க அதை எடுக்கல. இல்லை, நம்ம 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு மெயில் அனுப்புறாங்க. நடிகர் சிம்பு பிரச்சனையை முடிவு போறல, இது குறித்து ஏற்கனவே எங்கள் தயாரிப்பு சங்க சேர்ப்பு எடுத்த முடிவினை தங்களுக்கு இமெயில் மூலம் தெரிவித்துள்ளோம். மேலும் நடிகர் சிம்பு அவர்கள் நடிக்கும் எந்த திரைப்படத்திற்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் ஆகிய 2 அமைப்புகளும் சேர்ந்து என்ன முடிவு எடுத்துமோ அதையே தொடர வேண்டும். நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுக்க முடியும். அவங்க சொன்ன முடிவு நான் அக்செப்ட் பண்ணுவோம். அப்புறம் 17/4/24 முதல் சிம்பு, ராஜ்கமல் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் படத்தில் செல்வதாக இருந்தோம். சிம்பு அவர்கள் நடிக்கும் படத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம். அவங்க தான் போன வருஷம் 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கடிதம். இது மறுபடியும் போன வருஷம் ஜூலை மாதம் ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ், எக்ஸிபிட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க 28ஆம் தேதி ஜூலை மாதம் கிரீன் பார்க்ல கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு அறிவிச்சாங்க. அது பல்வேறு விதமான முடிவுகள் அவங்க சொன்னாங்க. ஓடிடி எப்போ கொடுக்கணும், தியேட்டர் எப்போ ரிலீஸ் பண்ணணும், டியூப்ல என்ன பிரச்சனை, இதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு முடிவு போடும்போது அப்போ ஒரு வரைமுறை பண்ணி படங்கள் பட்ஜெட்லாம் ரொம்ப அதிகமாகிடுது, பட்ஜெட் பிளான் இல்லாமல் போகுது. அப்போ ஒரு பிளானோட ப்ராப்பர் அக்ரிமெண்ட்ஸோட கூட்டிட்டு போகுது. இதெல்லாம்
நம்ம ஆகஸ்ட் 15 உட்காந்து பேசுறது. அப்போ பொது படம்லாம் ஆரம்பிக்க வேண்டாம், செப்டம்பர் 30 இந்த பிரச்சனை முடிச்சிடலாம். செப்டம்பர் 30 முடியலைன்னா 1ஆம் தேதி எல்லா படங்களும் நிறுத்தலாம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுதான் இவங்க 4 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. இதுல தயாரிப்பாளர் சங்கம் அவங்களோட லெட்டர் பேட்ல ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. ஜூலை மாசம் கடிதம் அனுப்புறாங்க, இது மாதிரி நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். உடனே கவுன்சில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்தோம், எக்ஸிபிட்டார்ல இருந்தோம், நம்ம பேசாத ஒரு விஷயத்தை இதுல ஏன் ஆட் பண்ணீங்க, நம்ம எந்த ஒரு நடிகரையும் இதுல கொண்டு வரல, நம்ம பொதுவானதான் சொல்லணும் தவிர இதுல ஏன் தனுஷை நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு அவங்க அதை விளைவிட்டாங்க. தயாரிப்பாளர் சங்கம் 4 பேர் சேர்ந்து எடுத்த முடிவு லெட்டர்ல அவங்க எழுதி கொடுத்த விஷயத்துல தனுஷ் அவர் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. அவங்க தான் முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பித்தார். இது நாங்க இல்லை, அவங்க லெட்டர்ல 29/7 அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்னன்னா அதுல செக்ரட்டரியா இருக்க திரு கதிரேசன் அவர்களோட பிரச்சனை இதுல சேர்த்தா ஆகணும்னு அவங்களே டிசைட் பண்ணி அவங்க அங்கதான் மொத்த பிரச்சனையா இருக்குது. இது ஃபிப்ஸியோ இல்ல ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸோ இல்ல எக்ஸிபிட்டாரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ காரணம் இல்லை, அவங்க ஆட் பண்ணதால அவங்க அது ரிலீவ் ஆயிடும். இது ஒரு தனிப்பட்ட இதுவா இருக்கு, அந்த பிரச்சனை நாங்க வரல. மொத்தமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு யார் யார் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணலாம் தவிர ஒரு தனிப்பட்ட நடிகர் மேல எடுக்கக்கூடாது. இதை ஆட் பண்ணதால நடிகர் சங்கம் இதுல நமக்கு ரிவர்ஸ் ஆனாங்க. ஏன் இது மாதிரி நீங்க பேசாம எப்படி பண்ணீங்க அப்படின்னு நடிகர் சங்கம் பிரச்சனை ரிவர்ஸ் ஆனாங்க. இதுதான் மெயின் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பிரச்சனை வந்த பிறகு ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவங்க எங்களை கூப்பிட்டு பேசுறாங்க. இது போல நாங்க முடிவு எடுத்திருக்கோம். அப்போ நடிகர் சங்கம் வராங்க, நடிகர் சங்கம் கேட்கறாங்க, எங்களை கேட்காம எப்படி நீங்க அது முடிவு எடுத்தீங்க, நாங்க எங்களை பார்ட்டி இல்லையா, எங்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் இல்லையா. அப்போ நாங்க அவங்களுக்கு இது பண்றோம், ஓகே சார் எங்களுக்கு சொல்லல, இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தானே, எல்லாத்தையும் சரி பண்ணி உண்மையாவே ஒரு பட்ஜெட்லாம் சரி பண்ணி ஒரு ஷெட்யூல் சரி பண்ணி ஆர்டிஸ்ட் டாக்குமெண்ட் வாங்கி ப்ராப்பர் டேட் வாங்கி டெக்னீஷியன் டேட் வாங்கி கதையை ரெடி பண்ணி போனோம்னா 30% செலவீனம் குறையும். இது யாருக்கும் எந்த நஷ்டம், யார் சம்பளத்தையும் குறைக்க வேண்டாம், ஒழுங்கா எல்லாரும் ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணாலே 30-40% குறையும். அப்போ யாருக்கும் நஷ்டம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ண வசதியா இருக்கும். அதனால இது ஒரு நல்ல விஷயம் தான் சார், இது பெருசு பண்ண வேண்டாம். நாங்க நடிகர் சங்கத்தையும் அவங்க எல்லாருமே காம்பரமைஸ் பண்ணி அன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கும். அப்பதான் ஆகஸ்ட் 16 புதுப்படம் ஆரம்பிக்கக்கூடாது, அந்த செப்டம்பர் 30 வரைக்கும் இதை முடிச்சிடணும், இல்லைன்னா 1ஆம் தேதியிலிருந்து அவங்க இது பண்ணலாம். அப்போ தனுஷ் படத்துக்கு போகக்கூடாதுன்னு அப்போ பிரச்சனையை ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் புதுப்படம் ஆரம்பிக்கக்கூடாது, தனுஷ் படம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பதான் நிறுத்துறாங்க. அப்போ நாங்க என்ன பண்ணோம், 16ஆம் தேதிக்கு முன்னே அந்த படம் எங்கெல்லாம் ஷூட்டிங் நடந்தது, எத்தனை நாள் ஷூட்டிங் நடந்தது, அதனால இது பழைய படம் இல்லை, இது புதிய படம் இல்லை, இது பழைய ஏற்கனவே நடந்த படம், அவங்க அனௌன்ஸ் பண்ணாம ஷூட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும். இது எங்கள்கிட்ட இருந்த ரெக்கார்ட்ஸ் மெம்பர்ஸ் டேட்டா வாங்கின ஸ்லீப்பு ஷூட்டிங் நடந்த இடம் இதையெல்லாம் கொண்டு கொடுத்துணும். இல்லை இதெல்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணிட்டாங்க, நடத்தக்கூடாது. அப்போ அந்த படம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்க புரியா இருக்காங்க தவிர எந்த சட்டத்திட்டத்துக்கும் இல்லாம பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்தது. சார் இது என்ன சார்னா, இல்லை சார் கதிரேசன் இருக்கு, அது முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க டேட்டு கேட்டாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்களை கூப்பிட்டு வரும்போது ஷூட்டிங் ஆன் டேட்ல எல்லாம் எங்களுடைய வண்டி எல்லாம் சென்னையிலேருந்து தேனி வரைக்கும் ஏறக்குறைய அந்த 500 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 50 வண்டி நிற்குது. அங்கங்கே ரோட்ல செங்கல்பட்டு, விழுப்புரத்தில், திண்டிவனத்தில், மதுரையில் தேர்ந்து அந்த வண்டி அங்கங்கே நிற்குது. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் மீறி போகிறதா இல்லை ரிட்டர்ன் ஆகுறதா அது கன்ஃபியூஷனே இருக்கும்போது நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை அதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன், அது மறுபடியும் நாங்கள் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு 1 மந்த்துக்குள்ளே முடிச்சிக்கலாம், அதுக்குள்ளே நம்ம ஷூட்டிங் நடக்கட்டும்னு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி அவங்க அனுப்பிச்சிட்டோம். அப்புறம் நடிகர் சங்கம் சொன்னாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாங்க, நாங்கள் பேசணும், கொஞ்சம் சரி அது சரியாக வரல. அப்போ நாங்கள் அதில் தெளிவாயிட்டோம், இனிமேல் உங்களோட எதிர்பார்க்கணும். ஆனால் கவுன்சிலேருந்து இன்னைக்கு அவங்க அன்னைக்கு மறுநாள் கொடுக்கும்போது நாங்கள் பணமே கேட்கல, டேட் தான் கேட்டோம். அதை நீங்கள் வேணும்னா அது சம்பந்தம் நான் செல்வமணி மட்டும் இல்லை, பெப்சி மட்டும் இல்லை, நடிகர் சங்கமும் இருந்தாங்க, ஆக்டிவ் ப்ரொடியூசரும் இருந்தாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலரும் இருந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 100 பேர் அன்னைக்கு அந்த மீட்டிங்கில் கலந்துருக்காங்க. நீங்கள் யாரை வேணாலும் கேட்கலாம், நடிகர் சங்க தலைவர்லேருந்து இல்லை ஆக்டிவ் ப்ரொடியூசர்லேருந்து இல்லை ப்ரொடியூசர் கவுன்சிலே கலந்துருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இதுதான் அன்னைக்கு பேசப்பட்ட விஷயம்.
நாங்கள் ஒரு 10 நாளுக்குள்ள இதை நெகோசியேட் பண்ணி இவ்வளோதான் மேக்ஸிமம் எங்களால் பண்ண முடியும்னு சொல்லி அதுக்கு மேலே என்ன எங்களால் பண்ண முடியாது சொல்லி ரெலிவ் ஆகிடும். நீங்கள் ஒரு உறுதி கொடுத்தீங்களே நாங்கள் பண்ணலைன்னா இவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெலிவ் ஆகிட்டோம். அதுதான் அன்றைக்கி நடந்தது. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் இப்போ வந்து செப்டம்பர் முடிஞ்சிச்சு. அக்டோபரில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். அக்டோபர் 4ஆம் தேதி வந்து விஜயோட படம் ஆரம்பிக்கும். அந்த படம் ஷூட்டிங் போகக்கூடாது அப்படின்னு வந்து மறுபடியும் பிரச்சனை. நாங்கள் எப்படி சொன்னோம், பல்வேறு எங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அவங்க ஷூட்டிங் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து ஃபெஃப்சி ஸ்டுடியோவில் ஒர்க் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் இதெல்லாம் கொடுத்து ஆகஸ்ட் 16 பேர் தான் நீங்கள் ஏற்கக்கூடாது. ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஏற்படி 500 பேர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலு எல்லாம் பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, அமௌண்ட் வந்து எப்போ எடுத்தாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, டெக்னீஷியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, எல்லாத்தையும் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கும் அங்கே வந்து வேலை நடந்தால் நல்லது. இல்லாட்டி அவங்க வெளியே எங்கே போனாலும் எங்களோட மெம்பர்ஸ்க்கு பாதிப்படுவாங்க ரிக்வஸ்ட் பண்ணி அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா இந்த எல்லா ஷூட்டிங்கும் நிறுத்தியாச்சு. நம்ம உடனே முடிக்கணும் ஆரம்பிச்சு. இது வரைக்கும் 5 நாள் தான் உட்காந்து பேசுவோம். இந்த இது வந்து 5 நாள் தான் பேசுவோம். என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சோமோ அதில் அவங்களோட நோக்கம் வந்து அதை நடத்தி போனவங்களுக்கு இல்லை. அதனால நாங்கள் வந்து மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்தோம் நவம்பரில். என்னென்னா நம்ம வந்து இந்த இதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். இது மருத்துவர்கள்லாம் பேசி முடிச்சிட்டோம். டேரக்டருக்கெல்லாம் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதெல்லாம் வாங்கிட்டோம். நடிகர் சங்கம் நீங்கள் 38 கோரிக்கை கொடுத்தீங்க, அது 27 கோரிக்கை அவங்க கொடுத்தாங்க. அப்போ வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 80% சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து டைரக்டரும் உங்களுடைய என்னென்னலாம் கட்டுப்பாடு அதை கொடுத்துட்டாங்க. கேமராமேனும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, மேனேஜர்ஸும் ஒத்துக்கிட்டாங்க, எடிட்டர்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒத்துக்கிட்டு நம்ம சைன் பண்ணிட்டோமா இதுக்கு போகலாம். நடிகர் சங்கத்தை ஃபைனலாக போய் பேசி கையெழுத்து வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க கையெழுத்து முன்னாடி லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. என்னென்னா ஓகே இது ஓகே இல்லைன்னு அவங்க லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கோம், அது நீங்கள் ஆக்சுவலி இது பண்ணல. தனுஷு, சிம்பு, விஷால் அவங்க மேலே வந்து நீங்கள் வந்து நான் அது கண்டினியூ பண்ணணும். அது பண்ணாதான் இதை வந்து கையெழுத்து பண்ணணும் அப்படின்னு வந்து நெருக்கடியை அவங்க. அப்போ நாங்கள் வந்து அந்த நெருக்கடிக்கு நம்ம விஷால் மேலே எதுக்கு நெருக்கடினா, விஷாலை வந்து கவுன்சிலர் இருக்கும்போது எல்லாம் பண்ணணும் வந்து பாதிப்பு. அப்போ தலைவர், அப்போ செக்ரட்டரியா இருந்தவர் தான் இப்போ செக்ரட்டரி. அப்போ தலைவர் மேல நடவடிக்கை, செக்ரட்டரி மேல நடவடிக்கை இல்லையா? இந்த செக்ரட்டரியா உட்காந்து அந்த தலைவர் மேல நடவடிக்கை இருக்குன்னா எப்படி சார் வந்து ஒருதலை பட்சமா இருக்கு? அது நியாயமா இல்லை. அது வந்து எப்படி நாங்கள் நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு அங்கே ஒரு சின்ன 2வது டிஸ்பியூட்டே எங்களுக்குள்ள அங்கே வந்து ஆரம்பிச்சது. அதனால வந்து அந்த துப்புரவாளர் படையை ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அதை ஆலோசனை பண்ண முடியும் சார், உடனே எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் நடிகர் சங்கத்தையும் இந்த ஜாயின் ஆக்ஷன் கமிட்டியில் கொண்டு வந்துட்டு 3 பேர் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே, நம்ம 2 பேரும் அந்த முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதை வந்து நவம்பர் மாதம் நடக்கும். இப்போ இது சொல்லி முடிச்ச உடனே அவங்க வந்து டிசம்பர் மாதம் ஒரு ஈசி போடுறாங்க. ஈசியில் அக்ரிமெண்ட் படி வந்து இது பண்ண அவங்க நடப்பு தயாரிப்பாளர்கள் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்து 1-1 கேன்சல் பண்ணுறது அப்படின்னு வந்து செய்தி கொடுத்து 7/12/2024 அறிக்கை கொடுக்குறாங்க. அவங்க லெட்டர் பேர்லேயே கொடுக்குறாங்க. அதாவது வந்து 1-1 அக்ரிமெண்ட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்தலை, அதனால் இவங்களோட வந்து என்ன மாதிரி அழகு வைக்கலாம் அப்படின்னு வந்து ராதா பார்க்கிங்கில் 16/12 அன்றைக்கி அவசர பொதுக்குழு கூட்டம் வந்து ஏற்படும். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தலைவரோ இல்லை மெஜாரிட்டி ஈசி மெம்பர்ஸோ யாரும் கலந்துக்கிட்டு இவங்களாம் கலந்துக்கிட்டு பொறுப்பு. அதில் என்னன்னா பெப்சிக்குள்ள ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற திட்டம் தான் கொண்டு வராங்க. ஆனால் அது வந்து அவங்களால அதை தலைவர் இல்லாததால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். காரணமும் சொல்லு 1-1 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஃபிலிம் சேம்பரோட தான் பெப்சிக்கு ஏற்று கொடுத்துருந்தாரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் வந்து தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்த பிறகு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலோட அவங்க சைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சேம் அக்ரிமெண்ட் தான் இப்போ இருக்கிற பெப்சியும் சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ 1-1 அக்ரிமெண்ட் இருந்தாலும் எல்லா ப்ரொடியூசர்ஸோட ஒர்க் பண்ணிருக்காங்க. சேம்பர் ப்ரொடியூசரோட ஒர்க் பண்ணாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலோட ஒர்க் பண்ணாங்க, கைடோட ஒர்க் பண்ணாங்க, எல்லா அமைப்போட தான் ஒர்க் பண்ணாங்க. அந்த 1-1 அக்ரிமெண்ட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண பிறகு கூட 3 வருஷமா
எல்லாரோட தான் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். யார் யாரெல்லாம் சேம் ப்ரொடியூசர் கவுன்சில், சேம்பரு, கில்டு, நடப்பு அவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால எங்களுக்கு இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மீட்டிங் போட்டு எங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சாங்க. இது மாதிரி உங்களோட ஒர்க் ஒன்று கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க எங்களுக்கு தகவல் தெரிவிச்சாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பதில் அனுப்பிச்சோம். அது ஒரு பெரிய பதில். அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, இப்ப நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் அது வந்து அவங்க வந்து சொல்லிட்டு தமிழ் திரைப்படத்துறை பாதுகாக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு அனைத்து சமயங்களிலும் தோளோடு தோல் என்ற தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் மீது குற்றம் சுமத்துவது மனவேதனை ஏற்படுத்துகிறது. ஏன்னா அதுல ரொம்ப எங்களை பத்தியான தரக்குறைவான விமர்சனம் முதல் கீழே இருக்கிற அவங்க பேசுறது வரைக்கும் அவங்க வந்து அதை பேச அலோவ் பண்ணி அதை வந்து அது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாங்க. அதனால பெப்சியோட 1-1 இல்லை 1-1 இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப அவமானப்படுத்திட்டே வரீங்க. அது மட்டும் இல்லாம கதிரேசன் ராதாகிருஷ்ணன் இணைந்து கையெழுத்திட்ட ஒரு அறிக்கையில் பெப்சியோட 1-1 உறவு இல்லை என்ற அறிக்கை வெளியிட்டிருந்தீர்கள். அதை எங்களுக்கு அனுப்பாம 1-1 கேன்சல்னா அது எங்களுக்கு தான் அனுப்பணும். நீங்க இதை எங்களுக்கு அனுப்பாம வந்து நீங்க பத்திரிகைகள் கொடுத்துட்டு பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்களும் நானும் கையெழுத்து போட்டோம். அந்த கையெழுத்து போட்ட இது வந்து அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகுதுன்னா அது நீங்க எங்களுக்கு சொல்லணும். பத்திரிகை கொடுத்துட்டு பத்திரிகை வந்து எங்களுக்கு இது அமைச்சிருக்காங்க. பத்திரிகை செய்தியா எங்களுக்கு கடிதம் வருது தவிர எங்களுக்கு வந்து ப்ராப்பரா நீங்க அனுப்பல. அதனால நீங்க வந்து இப்ப தலைவரோ பெரும்பான்மையான செயற்குழு உறுப்பினரோ இல்லாம பொதுக்குழு பேர்ல கூட்டத்தை நடத்தி எங்களை வந்து அவதூறா பேசிருக்கீங்க. இது வந்து எங்களை வந்து உங்களோட உதவி பண்ண எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால நாங்க வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன நீங்க பண்ணா அமைதி காத்து வந்தோம். அதனால உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம். இனிமே எங்களோட விருப்பப்படுற தயாரிப்பாளர்கள் நாங்கள் பணிபுரிகிறோம். எங்களை தொடர்ந்து அவமானப்படுத்துவது எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று வருத்தம். இதுதான் நாங்கள் அனுப்பிச்ச கடிதம். எங்களை விரும்புகின்ற தயாரிப்பாளர்களோடு நாங்கள் பணிபுரிகிறோம். எங்களை தொடர்ந்து அவமானப்படுத்த எங்களால் ஏற்றுக்கொள்ள. நான் உங்களோட ஒர்க் பண்ண மாட்டேன் எந்த வழியும் அது இல்லை. நாங்கள் எங்களோட ஒர்க் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் உங்களோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கடிதமாக நாங்கள் கொடுத்தோம். அவங்க ஒரு லெட்டர் பெரிய லெட்டர் அனுப்பிச்சுட்டு நீங்க வந்து கேன்சல் நீங்களே சொல்லிட்டீங்க, உங்க இஷ்டம் போல செயல்படலாம்னு சொல்லிட்டீங்க, அதனால 1-1 கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கடிதம் தலைவர் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய குற்றச்சாட்டு சொன்னாங்க. நாங்கள் ஃபைனலாக வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு முன்னாடி 10ஆம் தேதி ஜனவரி ஒரு கடிதம் கொடுத்தோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு மாண்பிற்கு குறைவான தரம் தாழ்ந்த தவறான தகவல்களோடு பொய்யான குற்றச்சாட்டுகள் கூடிய கடிதம் கிடைக்கப்பட்டது. எங்களின் தரம் குறையும் என்பதால் உங்களின் தவறான குற்றச்சாட்டுகள் பதிலளிக்க விரும்பவில்லை. மதியாதார் தலைவாசல் விதியாதை என்பது தயாரிப்பாளருக்கு மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். யாருடனும் பணிபுரிய மாட்டோம் என்று எப்போதும் உங்களுக்கு கடிதம் எழுதியதில்லை. உங்கள் விருப்பம் போல செயல்படுங்கள் என்று தெளிவுபடுத்தினோம். சம்மேளனம், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் ஆகிய அனைத்து தயாரிப்பாளர் சங்கங்களோடும் சுமூகமாகவும் இணக்கமாகவும் பணிபுரிய விரும்புகிறது என்பதை தனது அன்புடன் தெரிவித்தோம். இதுதான் நாங்க அவங்க அனுப்பிச்ச கடிதம். அவங்களே இந்த ஒரு கேஸ் கிரியேட் பண்ண ஒரு லெட்டர் கிரியேட் பண்றது இல்லையா, போகஸா லெட்டர் கிரியேட் பண்ணி அவங்களே ஒரு லெட்டர் நீங்க இது மாதிரி கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, உங்களோட விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க, அதனால நாங்க வந்து தனியா ஒரு சேம்பர் நாங்க ஒரு சம்மேளனம் நாங்களே ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க அதுல வந்து போட்டு எப்பவுமே அவங்க இப்படிதான் போடுவாங்க லெட்டர் அனுப்புவோம். நாங்க அனுப்பிச்சோமா எங்க எழுதுறது பாத்தீங்கன்னா தலைவர், செயலாளர், பொருளாளர் கை போட்டு தான் அனுப்புவோம். ஆனா அவங்க எங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சாங்கன்னா இப்படிதான் அனுப்புவோம். இதுல எந்த கையெழுத்தும் இருக்காது, சீல் மட்டும் தான் இருக்கும். மேனேஜர் கூட சீல் போட்டு அனுப்பிச்சிடலாம். அது என்னன்னா ஆத்தென்டிகேஷன் இருக்கக்கூடாது. இதுதான் நாளைக்கு இது வந்து நான் சொல்லுவேன் இதுதான். ஆனா அவங்களோட மெயில் இருந்தா அது வந்துருக்கு, அதனால வந்து நாங்க அனுப்புறோம்னு சொல்ல முடியாது. இப்படிதான் அவங்க எங்களுக்கு கடிதம் அனுப்புவாங்க. அப்ப புதுசா என்னன்னா இப்ப வந்து நாங்க வேற ஒரு சைன் பண்ணோம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம். மார்ச் மாதம் 30ஆம் தேதி 10ஆம் தேதி அக்ரிமெண்ட் முடியுது. மறுபடியும் அக்ரிமெண்ட் போடணும்னு அவங்களுக்கு பல முறை சொன்னோம். அப்புறம் 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சோம். இது போல வந்து ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு, நம்ம ஏற்கனவே மறுசீரமைப்பு விதிகள்லாம் வந்து பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து தொழிலாளருக்கு மட்டும் இல்லை தயாரிப்பாளருக்கும் இதில் நன்மை இருக்கு.
அதனால இதை வந்து நீங்க நம்ம அனைத்து சேர்ந்து கையெழுத்து போடணும். இப்போ நீங்க விரும்புற மாதிரி உங்க தலைமையிலேயே கையெழுத்து போடலாம், இல்ல நீங்களும் ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி போடலாம், இல்ல தனித்தனியா போடலாம், உங்க விருப்பம். எப்படி நீங்க சொல்றீங்களோ அப்படி பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கு நாங்க வந்து 27 பிப்ரவரி 27 கடிதம் முடிச்சிருக்கோம். கடைசி வரையும் மட்டும் அவங்க படிச்சிடறேன். தயாரிப்பாளர் சங்க தலைமையிலோ, அதாவது அவங்க தான் தலைமை, அவங்க தான் சைன், இப்போ எப்படி முன்னாடி சைன் பண்ணுவோம், அது உங்க சங்க தலைமையிலேயோ அல்லது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பு சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்தோ அல்லது தனித்தனியாகோ கையெழுத்திடலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. எனவே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை மனதில் கொள்ளாமல் தமிழ் திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்காக மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து சுமூகமாக அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என சம்மேளனத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இது வேற நம்ம என்ன சொல்லணும், நீங்களே சைன் பண்ணுங்க, அவங்களோட போய் சைன் பண்ணுங்க நான் சொல்லல. இதுக்கு வந்து எந்த பதிலும் அவங்க போடல. மறுபடியும் 2 வீக்ஸ் கழிச்சு இன்னொரு கடிதம் அனுப்புறோம். ஏற்கனவே 27/2/2025 கடிதத்தில் நாம் விவாதித்து ஏற்றுக்கொண்ட மறுசீரமைப்பு விதிகளை ஒப்பந்தத்தில் கையெழுத்து உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என கடிதம் எழுதியிருந்தோம். இது நாள் வரையில் அது குறித்து தங்கள் பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே ஒப்புதல் அல்லது ஒப்புதல் இன்மை குறித்து தாங்கள் தெரிவிக்க வேண்டுமா என்பதுடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் திரைப்படத்துறையின் தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழிலாளர்கள் இவர்கள் அனைவரது நலனையும் கருத்தில் கொண்டு நாங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணத்தில் உள்ளோம். தங்களுடைய கருத்து மிகவும் முக்கியமானது என்பதால் தங்கள் கருத்தை தெரிவிக்கிறார்கள். இதுக்கு அவங்க எந்த பதிலும் சொல்லணும். மறுபடியும் எங்களுடைய கருத்து, எங்களுடைய விதில் இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படிலாம் போய் கடைசியா வந்து அவங்களுக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி ஒரு கடிதம் வரும், கடைசி கடிதம். எப்படி நம்ம சேர்ந்து பண்ண முடியும், என்னென்ன பிரச்சனை வந்தது, இது யார் மேலே வருத்த வேண்டாம், இதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒன்னா போடுவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு, நீங்க 7ஆம் தேதி வந்து விளம்பரம் இது ஆரம்பிக்கிறதா இருக்கீங்க, அது வந்து தவறான ஒரு முடிவு. அந்த முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா 8ஆம் தேதி நாங்க உங்களோட வேலை செய்வோம். 7ஆம் தேதி நீங்க வந்து நாங்க வேணாம் முடிவு எடுத்தீங்கன்னா நாங்க எங்களை யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களோட வேலை செய்வோம். உங்களோட வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லல, அது உங்களோட விருப்பம். ஆனா 8ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி நீங்க தனியா ஒரு ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 8ஆம் தேதி முதல் ஆக்சுவலா ஒரு அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்புறம் ப்ரொடியூசர் நான் ஒர்க் பண்ணும்போது எந்த அடிப்படையில் நான் அவங்களோட ஒர்க் பண்றது? சம்பளம் கேட்டா என்ன சொல்லுவாரு, யாரு போய் கேட்கறது? அப்ப தயாரிப்பாளர் ஒண்ணு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அது நடப்பு தயாரிப்பாளரோ இல்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரோ சேம்பரோ, இல்லைன்னா தயாரிப்பாளர் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்து பெப்சியில் வந்து தொழில்நுட்ப கொடுப்பேன், நாங்கள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஊதியத்தை உங்களுக்கு முறையாக வழங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவோம். இதுதான் நாங்கள் அவங்க அனுப்பிச்ச கடைசி இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி நாங்கள் அனுப்பிச்சோம். இப்போ நீங்க இதெல்லாம் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்துக்கும் நாங்கள் தெளிவாக பதில் வச்சிருக்கோம், ப்ராப்பரா வந்து கம்யூனிகேஷன் வச்சிருக்கோம். இப்போ வந்து முதல்ல ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்து இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்து இன்னைக்கு அவங்களோட கையெழுத்து போட்டாங்க, எங்க அக்ரிமெண்ட் கையெழுத்து போடல, இதை வந்து இன்னைக்கு இதெல்லாம் இவ்வளவு இல்லை உங்ககிட்ட கையெழுத்து போடலான்னு சொல்லி நாங்க கேட்டு நீங்க எதுவும் பதிலும் இல்லாதப்பதான் அது கூட ஒப்பந்தம் கிடையாது. மறுசீரமைப்பு இதுல என்னென்னலாம் பட்ஜெட் எப்படி போடணும், எது மாதிரியான எங்க அக்ரிமெண்ட் போடணும், ஏதாவது எங்களுக்கு வேணும் இல்லையா, ஒரு பேப்பர் எங்களுக்கு வேணும் இல்லையா, யாரோட நாங்க ஒர்க் பண்றது? அதனால அந்த அடிப்படையில அவங்களோட ஒரு லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் தான், ஒரு ஒப்பந்தம் கிடையாது. அதுல கூட வந்து இதை நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தோட ஹோம் ப்ராஜெக்ட் போடுவோம் அப்படின்னு இது வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, நான் எக்ஸ்க்ளூசிவ். ஒரு நாளைக்கு மறுபடியும் இவங்க மாதிரி அவங்க எங்களோட தகராறு பண்ண முடியாது, ஒரு தெளிவோட தான் நாங்கள் இந்த எம்ஓஏல லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் சைன். இப்போ எங்களுக்கு ஒரு லாயர் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, நாங்க எந்த இதுவும் ஆரம்பிக்கல. இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்புக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வந்து எங்களுக்கு லாயர் நோட்டீஸ் அனுப்புறாங்க சார். ஆமா, அபிஷியல் நோட்டீஸ் அவங்க இதுல அனுப்பாங்க, லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சு. ஆனா அந்த ஸ்டேட்மென்ட் தான் நீங்க பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க தனியா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க லாயர் இப்போ எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு சார். என்னோட கிளைண்ட் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் சங்கத்துக்காக நாங்க வந்து அவங்களோட அபிஷியல் லாயர் கவுன்சிலோட அபிஷியல் லாயர் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க.
நாங்க வந்து எந்த விதமான சம்மேளனத்தையும் ஆரம்பிக்கல, தமிழ்நாடு ஆரம்பிக்கல. நீங்க யாரோ சில டெக்னீஷியன் சேர்ந்து அந்த இது அது ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு கவுன்சிலுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க எப்படி வந்து இது மாதிரி எங்க படத்தை நிறுத்தணும்? இது நாங்க இப்போ இது உண்மை நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க சொல்றது பொய் நிறுத்தணும். ஓப்பனா வந்து மீடியா முன்னாலதான் அவங்களே வந்து பேட்டி கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து நான் தனியா ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து நான் அந்த விழாவுக்கு போயிருந்தேன். கதிரேசன் சாரும் தமிழ்மொழி ராதாகிருஷ்ணன் சார் அவரும் வந்து அவங்க தான் ஃபார்ம் கொடுக்குறாங்க. நான் பார்க்குறோம். அதான் வீடியோ எடுத்துக்கணுங்க. எப்படி சொல்லி பார்க்கும்போது ஷாக்காக இருக்கு. இப்போ அவங்க நேற்று லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க சார். இதுதான் இப்போ அப்போ நீங்க அதுல இருந்து ஒரு உண்மை புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஏதோ ஒரு இப்போ வந்து என்னன்னா அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லைன்ற நான் தெளிவா சொல்லணும்னா இதனோட மெயின் கருவா இருக்குது சகோதரர் கதிரேசன் தான். அவர்தான் முரளி சார் நல்லவர். அவரால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல, நினைக்கிறத வந்து பண்ண முடியல. இவன் தான் எங்க மேல வந்து ஒரு 1-1 இல்லைன்னு சொல்லும்போது அந்த கூட்டத்துக்கு கூட பொதுக்குழு கூட வரல. அப்போ வரலன்னா நீங்க ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் அகைன்ஸ்டா இருக்கீங்க அப்படின்னு அவர் நிர்பந்தம் பண்ணிருக்காங்க. ராதாகிருஷ்ணனும் தப்பான ஆள் கிடையாது. கொஞ்சம் மருத்துவத்தனமா இருக்குமே தவிர அவரும் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறது தான். ஆனா இதை வந்து காயின் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிற வரைக்கும் திரு கதிரேசன் தான் காயின் பண்றாங்க. ஏன்னா போன முறை நாங்க சம்பள பேச்சுவார்த்தை நடக்கும்போது மெதுவா இந்த மாசம் மீட்டிங் போடுவாங்க, அடுத்த மாசம் வரைக்கும் மீட்டிங் போட மாட்டாங்க. நாங்க 4 தடவை போயிட்டு வருவோம். அப்படி இழுத்துட்டே இருப்பாங்க. ஆகஸ்ட்லயே பேசி முடிச்சிட்டோம். 22 ஆகஸ்ட்லயே பேசி முடிச்சிட்டோம். 21 ஆகஸ்ட்லயே பேசி முடிச்சிட்டோம். ஆனா இழுத்துட்டே வராங்க டிசம்பர் வரைக்கும். என்னன்னா கதிரேசன் படம் நடக்குது, ஷூட்டிங் நடக்குது. அவர் வந்து அவர் படம் முடியிற வரைக்கும் புது சம்பளத்தில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு வந்து ஒரு பேட்டி ஒர்க் பண்றாரு. அப்போ வெளிப்படையா நான் சொல்றேன்ப்பா, உங்க படத்துக்கு கூட பழைய சம்பளம் வாங்கிக்கப்பா, வாங்கிக்கிறோம், நாங்க எங்க அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி விட்டுருப்பா. எதுக்கு வந்து இவங்க இல்லைண்ணே ஒரு 4-5 படம் இருக்குதுன்னு அவங்க சரிப்பா அந்த 4-5 படத்துக்காவது நாங்க வந்து பழைய சம்பளம் வாங்கிக்கிறோம், இந்த அக்ரிமெண்ட்டை ஜனவரி 1ஆம் தேதி சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றோம். சரிண்ணே அப்படின்ட்டு பேசணும். அப்புறம் என்ன பண்றாரு, இல்லைண்ணே நம்ம என் படம் முடிய சொல்ல நம்ம தள்ளியே பண்ணிக்கலாம். சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சிச்சு படம் முடியாம அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டாங்க. இப்போ 10ஆம் தேதி மார்ச் சைன் பண்றோம். இப்போ அப்ப 7 படம் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அப்ப ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி என்ன சொல்லணும், சார் ஏற்கனவே நம்ம பேசணும், இப்ப சைன் பண்ணுவோம், 7 படம் பழைய ஸ்டூடியோல இருக்கு, இதை நீங்க வந்து பழைய சம்பளத்தில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த கோரிக்கையே இல்லை. அப்ப சைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் படம் முடிஞ்சிடுச்சு. அப்ப அந்த இது இல்லை. இப்பெல்லாம் நாங்க யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளவு இதுவா செல்ஃபிஷாவும் இவ்வளவு பிளான்டாவும் இவங்க ஒர்க் பண்ணுவாங்களாங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு எல்லாம் கூட பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியம். சார் அவங்கன்னு சொல்றீங்களா? அவர் வந்து அது அவங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். இப்ப அவங்களுக்கே தெரியாது. இப்போ நாங்க வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் ஏன் இப்ப கூட ஏன் தெரியுதுன்னா, இப்ப வந்து இந்த தமிழ்நாடு தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்கிறோம் அவர் சொன்னது வந்து போன அக்டோபர்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அது இது வரைக்கும் நடக்கவே இல்லை. இப்ப கரெக்டா வந்து முடிச்சாங்க. எப்படின்னா போன மாசம் அவரோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. ஒருவேளை அவர் ஷூட்டிங் முடியாம இருந்திருந்தா அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது அவரோட பேரை போடல, அதுல கமலக்கண்ணன் ஒருத்தர் போட்டு கொடுத்தாரு. அவர் பாவம் நம்ம நல்ல மனுஷன், உண்மையாக நல்ல மனுஷன் தான். அவரை பொருளாமல் போட்டுட்டு அவர் கூட இப்ப கொடைக்கானல் ஷூட்டிங் நடந்துருக்கு. இப்ப நாங்க அவங்க கேட்கிறோம், சார் நீங்க எங்களுக்கு எதிராக இருக்கிற இதுல வந்து இருக்கீங்க, இப்ப எப்படி சார் நாங்க உங்களோட ஒர்க் பண்றது? ஐயோ தெரியாது சார், எனக்கு சொன்னாங்க நான் பண்ணிட்டேன், தயவுசெய்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ நீங்க தான் நீங்களே பொருளாளர், நீங்க ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிட்டீங்க, அவங்களே வச்சு ஒர்க் பண்ணுங்க. இப்ப நாங்க வந்து உங்களுக்கு படம் பண்ண வேணாம்னு சொல்லல, நீங்க வேணான்னு சொல்றீங்க, வேணான்னு விளம்பரம் கொடுக்குறீங்க, ஆனா வேணும்னு இது பண்றீங்க. என்ன எப்படி அது முரண்பாடா நாங்க பண்ண முடியும்? அப்ப நாங்க ஒரு தெளிவா சொல்றோம், தயாரிப்பாளர் எங்களுக்கு வேணும். ஏன்னா எங்ககிட்ட எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தோடும் இல்லை, ஆக்டர் ப்ரொடியூசரும் இல்லை. எங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ எங்ககிட்ட வந்து லெட்டர் கொடுங்க நாங்க. இப்போ அது வரைக்கும் இப்போ பிரசண்டா நடக்கிற படம் வந்து சார் 47 படம் ஷூட்டிங் நடக்குது சார். அதுல வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து மொத்தம் 31 படம் அவங்க தரப்பு நடக்குது. அதுக்கு உண்டான கடிதங்களை அவங்க வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. 47 அவங்க கொடுத்துட்டாங்க.
இதுல வந்து இப்போ லைகா ப்ரொடக்ஷன், சன் பிக்சர்ஸ் 2 படம் எடுத்து ஜெயிலர், கூலி இவங்க நடக்குது. இவங்க வந்து 2த்துலயும் மெம்பரா இருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் பொதுவா அவங்க தனியா லெட்டர் கொடுத்துட்டாங்க. எந்த இதுவும் இல்லாம அவங்க தனியா லெட்டர் கொடுத்துட்டாங்க. அது ப்ரொடியூசர்ஸ் இண்டிவிஜுவலா கொடுத்தாங்க. ஆமா, லைகா ப்ரொடக்ஷன்ஸும் சன் பிக்சர்ஸும் டைரக்டா அவங்க எந்த அமைப்புன்னு இல்லாம கொடுத்துட்டாங்க. நாங்க ப்ரொடியூசர் கவுன்சிலா இதுவா இல்லாம நாங்க படம் நடக்குது, நீங்க எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்க சம்பளத்தை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் 15 பேர் வந்து நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பராக இருக்கோம். உங்கள் சம்பளத்தை நாங்கள் கொடுத்துட்றோம், உங்கள் இதுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் 15 பேர். இப்போ எல்லா ஷூட்டிங் எந்த ஷூட்டிங் நடக்குது, எல்லா ஷூட்டிங் நடக்குது. வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், வேணும்னா நீங்கள் ஒர்க் பண்ணிங்க, அதுதான் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து எங்களுக்கு லாயர் நோட்டீஸில் எங்களுக்கு வந்து நீங்கள் படத்தை நிறுத்திட்டீங்க, அது இதுனா ஏதோ லீகல் எவ்வளோ பொய்யோ அந்த பொய்யை கொடுத்துருக்காங்க. இந்த படம் இதுலையா? இல்ல படம் சொல்றேன். கிருஷ்ணா ரவீந்திரன் தான் அந்த லாயர், கவுன்சிலர் லாயருங்க, அவர் அமைச்சிருக்காரு. Our clients state that Tamil Nadu திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் is an independent union started by some technicians who have groused against your body, and the same is being administered by member of different cine craft, and same has nothing to do with our client. இதுக்கு எங்க கிளைண்ட் யாரு? ப்ரொடியூசர் கவுன்சில். எங்க கிளைண்ட்டுக்கும் இந்த அமைப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது உங்க மேல கோபம் உள்ள சில சினி டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணி இதை வந்து அமைச்சிருக்காங்க, அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இதனோட தலைவர் யாரு? அழகன் தமிழ்மணி. அவர் எந்த டெக்னீஷியன் எனக்கு தெரியாது. இதனோட பொருளாளர் யாரு? அவர் தயாரிப்பாளர் சங்கம், அவர் வந்து கமலக்கண்ணன், அவர் ஒரு ப்ரொடியூசரு. அவர் எந்த சங்கம், எந்த டெக்னீஷியனாக இருக்கான்னு தெரியல. இதுல எல்லாருமே அவங்களோட மெம்பர்ஸ் தான். அதே மாதிரி இப்போ சேகர் சொன்ன மாதிரி பத்திரிகை இது கொடுத்ததே வந்து ஃபார்ம் இஷ்யூ பண்ணதே அவங்க தான். ஆனா வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இதுதான் என்ன நடக்கும்னா, நாளைக்கு பிரச்சனை வரும்போது இவங்க கட்டி விட்டுருவாங்க. இவங்க நம்பி போனாங்க இல்லையா, இவ்வளவு நாள் 50 வருஷமா அந்த எங்களையே நீங்க கட்டி விடும்போது இன்னைக்கு வந்து ஒரு ஆத்திரத்துக்கு பண்ண இவங்க கட்டி விட எவ்வளவு நாள் ஆகும்? ஏற்கனவே இவங்க நம்பி பெப்சி படைப்பாளி வரும்போது படைப்பாளி ஆரம்பிச்சு அன்னைக்கு வந்து 2 வருஷம் இவங்களோட போராடி அதை நடத்தும் போது அவங்களோட காமரைப்பு ஆயிடுச்சு. அன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் பெப்சியோட ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ உங்களை நம்பி 3000 பேர் இங்கே நிற்கிறாங்க 2 வருஷமா. இவங்க நிலைமை என்ன ஆகும்? அன்னைக்கு டைரக்டர்ஸ் நாங்கள் அவங்களோட கூட இருந்ததால அவங்கள பாதுகாத்து ஒரு சங்கத்திலையும் கொண்டு வந்து அவங்கள வந்து சேர்த்து விட்டு அவங்க வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்தோம். இல்லைன்னா அவங்க 3000 பேர் ரோட்ல வந்திருப்பாங்க. நாங்கள் இல்லைன்னா, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் இல்லைன்னா தயாரிப்பாளர் சங்கத்தை நம்பி ஆரம்பிச்ச அந்த படைப்பாளி அன்னைக்கு ரோடுக்கு வந்துடும். அது மாதிரிதான் இன்னைக்கு ஒரு ஆத்திரத்துல ஏதோ ஒரு இதுல வந்து இந்த பிரச்சனை இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு வந்து அவங்க ரோட்ல நிற்பாங்க. ஏற்கனவே 25 வருஷம் முன்னாடி எங்களை ரோட்ல நிற்பாங்க. இன்னைக்கு இவங்க யாரை வேணா பயன்படுத்திக்கலாம்னு நிலையில் இருந்தாலும் இது சரியானது இல்லை. தொழில் தர்மத்துக்கும் சரியில்லை, தர்மத்துக்கும் சரியில்லை. இப்போ பாருங்க, கொஞ்சம் அங்கங்க வந்து ஒரு ரப்சர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ வந்து கொஞ்சம் இது மாதிரி நடக்கும்போது இவங்க அங்கே போவாங்க, அவங்க மடிப்பாங்க. இதை விரும்புறாங்களா? என்ன பிரச்சனை? நாங்கள் அரசாங்கத்துக்கு கூட வந்து கடிதம் கொடுத்துருக்கோம், சிஎம்க்கும் கடிதம் கொடுத்துருக்கோம், டெப்டி சிஎம் கொடுத்துருக்கோம், சாமிநாதன் சாருக்கும், மையம் மினிஸ்டர் கொடுத்துருக்கோம், தொழில் மினிஸ்டர் கணேசன் கொடுத்துருக்கோம். இது போல வந்து இந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையோ இல்லை வந்து அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வாய்ப்புக்கு தயவுசெய்து சீக்கிரம் எங்கள் சைடு தப்பு இருந்தால் நாங்கள் இப்போ சொல்கிறோம், எங்கள் சைடு தப்பு இருந்தால் நாங்கள் சரி பண்ணிக்க தயாராக. எங்களுக்கு எந்த யுகமும் இல்லை. எங்களை நம்பி தொழிலாளர்கள் அவங்களோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். தவிர நாங்கள் வந்து இதில் ஏதாவது தவறாக இருந்தால் எங்களுக்கு திருத்திக்கணும் தயார். என்ன தவறு சொன்னோம்? ஏன்னா ஒரு கட்டமும் ஒரு தவறு நீங்கள் சுட்டி காமிச்சிட்டே வரீங்க. அதனால எதுதான் தவறுன்னா அந்த தவறு சரி பண்ண நாங்கள் தயாராக. இப்போ என்ன பிரச்சனை, இப்போ வந்து எங்களாலுமே யோசிச்சு பாருங்க, இந்த 47 படங்கள்ல இப்போ 31 படங்கள் வேணுமா 15 படங்கள் வேணுமாங்கிற முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு நிறுத்துறாங்க. அப்போ நாங்கள் சொல்றோம், இது மாதிரி எங்களுக்கு இந்த கட்டாயத்துக்கு உங்களோட பிரச்சனை நீங்க தீர்த்துங்க, எங்களையே அந்த நிர்பந்தம் கொண்டு வரீங்க, நீங்களே பிடிச்சி இப்போ நீங்களா அவங்களாங்கிற இது வந்து எங்களால் சரி பண்ண முடியாது. அதை நீங்களே அப்போ அவங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. இதனோட ஆரிஜின் வந்து அங்கதான். அதை சரி பண்ணாதான் சரி பண்ண முடியும். இது எங்களால் அவங்க சண்டை போட்ட அண்ணன் தம்பிகளை நாங்கள் போய் சேர்க்க முடியாது. மண்ணு சொல்லலாம், நாங்கள் அண்ணன் தம்பி என்ன சேர்ந்துக்கலாம்னு சொல்லலாம். என்னைக்கு எப்படி சொன்னாங்களோ, என் தனுஷ் படத்துக்கு நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் தானே இது, நீங்க யார் எவ்வளோ இருக்குங்க
நாங்க எப்படி உள்ள வந்தோம்? நீங்க தானே கடிதம் கூப்பிட்டு எங்களை உள்ள கூப்பிடுறீங்க. அன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படும் போது கூப்பிடுவீங்க, தேவைப்படாம கைட்டு விட்டுட்டு இன்னைக்கு நான் நடிகை சொன்னதுக்கு போறீங்கன்னு சொல்லுவீங்க. அது உங்க விருப்பம் சார். அந்த தனுஷ் படம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலாம்னு சொன்னாங்க, அது எந்த படத்துக்கு சார்? வெந்து தணிந்தது காடு முதல் சார். ரெண்டாவது வந்து இப்போ வந்து மணி சார் படம் பண்றாங்களா, அது அது வந்து வாய்மொழியா சொல்லிட்டாங்க. இட்லி கடைக்கு நிறுத்திட்டோம், வாய்மொழியா கொடுத்துட்டாங்க. இப்போ மெட்ராஸ் டாக்கீஸ் படம் வந்து தக் லைஃப், அந்த படத்துக்கு போக கூடாதுன்னு. இப்போ எவ்வளவு பேரோட தான் நாங்க வந்து அவங்களே மெட்ராஸ் டாக்கீஸ் அவங்களோட மெம்பர், அவங்களை கூப்பிட்டு சார் இது மாதிரி சிம்பிள் முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னா அவங்க 2 பேரை பேசி முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ நான் ஷூட்டிங் போறோம், அவங்க ஹைதராபாத் போறாங்க, அவங்கள ஷூட்டிங் நிறுத்தி நாங்கள் வந்து எங்கள் மெம்பர்லாம் திரும்பி வாங்க சொல்லி ஊருக்கே தெரிஞ்சு அது வந்து பத்திரிகையில் வந்து எவ்வளோ தான் நாங்கள் போராடுறது. எல்லாருக்கும் எங்க மேலே கோவம் இல்லை, ஏன் நிறுத்துறீங்க. நடிகர் சங்கத்துக்கு கூட நிறுத்த சொன்ன அவங்க மேலே போறாம வராது எங்க மேலே கோவம் வருது. சார் இதுதான் நிறைய ப்ரொடியூசர் வந்து அதர் ஸ்டேட்ல போய் படம் பண்றாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அக்கேஷனுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைய எங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னன்னா தனிப்பட்டமாக சொல்றேன். எப்படி எங்களுக்கு நாங்க சொன்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போ இவ்வளவு கேட்கணும் நாங்க சொல்லல இல்லையா? என்ன சொல்லி என்ன நாங்க 2 விஷயம் சொல்லிட்டோம் சார். ஒண்ணு, ஆர்டிஸ்டுக்கு 2 போடும்போது நடிகர் சங்கத்தை கலந்து ஆலோசிச்சு போடணும், அப்பதான் நாங்க எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க ஒர்க் பண்ணாது, அந்த சங்கத்துக்கு ஒர்க் பண்ணாது, இந்த சங்கத்துக்கு ஒர்க் பண்ணாது சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப எல்லாம் கலந்து பண்றீங்க. அதனால வந்து அதை எங்களால நிறைவேற்ற முடியாது. நீங்களே வந்து கூப்பிட்டு பேச முடியும். இந்த 2 தவிர எந்த பிரச்சனையும் நாங்க வந்து அவங்க இது வந்து நாங்க நிறைவேறல. அவங்க போட்ட அக்ரிமெண்ட்ல எவ்வளவு அவங்க பண்ணலன்னு சொன்னா வந்து இதுவாயிடும். தினசரி ஊதியத்தை தினசரி கொடுக்கணும் ஒன்று போட்டிருக்காங்க. தொழிலாளரோட வேர்வை நிலத்துல வந்து காயத்துக்கு முன்னாடி வந்து எங்க சம்பளத்தை நான் கொடுத்துருவோம், நீங்க கூட்டம் சேருங்க. அவன் ரத்தம் சுண்டி போய் சாகிற அளவுக்கு பணம் வராது கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாரும் நான் சொல்லல, கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த போட்டவர் இருக்காரு, அந்த தலைவரா இருக்காரு இல்லையா, 3 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டி. இவர் எப்படி அவரை நம்பி வரவங்க கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. வாசகங்கள் வாட்ஸ்அப்ல போறது நல்லா இருக்கும், ஆனா செயல்முறையில வந்து செயல்படுத்தணும் இல்லையா? நான் வந்து இப்போ நாங்க போராடி எங்க மேல என்ன உங்களுக்கு வரும், சம்பளம் கேட்டோம் கொடுக்கலன்னு. உங்களே நம்பி வரவங்க என்ன பண்ணுங்க? நீங்க உங்களுக்கு தொழிலாளர்கள் தேவையில்லை, உங்களுக்கு கொத்தடிமைகள் வேணும். சம்பளம் வாங்காம வேலை செய்யற தொழிலாளர்கள் வேணும். இதுதான் உங்களுடைய. சரி, இப்ப 40 படத்துக்கு மேல நீங்க என்ன போறீங்க? பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து அதிகமான சம்பளம் கேட்கறதா டிபார்ட்மெண்ட். இப்ப நீங்க என்ன அதிகமான சம்பளம் கேட்கல சார்? அதிகமான சம்பளமே இல்லை சார். அவங்க என்ன கையெழுத்து போட்டாங்களோ அந்த சம்பளம் தான் சார் கேட்கணும். சம்பளம் தான். அவங்க 2022ல மார்ச் 11ஆம் தேதி கையெழுத்து போட்டு என்ன சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த சம்பளத்தை தான் இப்போ வாங்கிட்டு. இது அதிக சம்பளம் வாங்கல, அதை கூட்டியும் வாங்கல, குறைச்சும் வாங்கல. உடனே கொடுங்கன்னு கேட்குறோம். சார் இன்னைக்கு வேலை செஞ்சோமா இன்னைக்கு கூலி கொடுத்துருங்க. நீங்க வந்து சில பேர் 3 நாள் ஆகுது, சில பேர் 30 நாள் ஆகுது, சில பேர் 3 மாசம் ஆகுது. அது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதுதான் மெயின் பிரச்சனையா இருக்கு. சார், தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து இப்போ வந்து பக்தி நோட்டீஸ் கொடுத்தாங்க. இப்போ உங்க சைடுல இருந்து உங்க அட்வொகேட் யாராவது பஸ் நோட்டீஸ் கொடுக்குறீங்களா? என்ன கொடுக்க போறீங்க? இதுல வந்து உண்மையை கொடுக்க போறோம். தற்போது வழங்கப்படும் ஊதியமே வழங்கப்படும் என்று உறுதியளிக்கிறேன். அதிகமாக கேட்டதா நாளைக்கு நினைச்சுக்க கூடாது. தற்போது என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே நடைமுறையில் தற்போது ஒப்பந்தத்தில் உள்ள ஊதிய வழக்கு கொடுக்குறோம். அவ்வளவுதான் கொடுக்குறது. இப்ப நாங்க வந்து இப்ப உங்களுக்கு சொன்னதான் இப்ப அதுல சொல்ல போறோம். அப்படி நீங்க ஆரம்பிக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஒரு அனௌன்ஸ் பண்ணிடுங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அப்ப எங்களோட அப்ப என்ன பிரச்சனை? ஏன் போய் நீங்க உங்களுக்கு பிரஸ் மீட் கொடுத்தோம் யார் சார்? அப்போ நான் என்னதான் சொல்றது? நான் என்ன சொல்லுன்னு கேட்பார்ல அவருக்கு பாஷால உண்மையை சொன்னேன். ஹீரோக்களோட சப்போர்ட் இருக்கா சார்? இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இங்க எந்த முன்னணி ஹீரோவாரு என்னப்பா பிரச்சனை பண்றீங்க, என்ன ஆச்சு, யாரு? அதுதான் இப்ப தமிழ் சினிமாவோட சம்மந்தப்பட்டவங்க வருத்தப்படக்கூடாது. ஒரு குடும்பத்துல பிரச்சனை நடக்கும்போது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கும். அதையும் சாப்பிட்டு விட்டாங்கன்னா இது என்ன மாதிரி குடும்பம், இவங்களுக்காக இவங்க நம்ம ரத்த செஞ்சு வேலை செஞ்சுன்னு போவோம். அன்னைக்கு புரட்சித்தலை எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் சினிமாவில் என்ன நடந்தாலும் முதல்ல அவங்க செட்டில் பண்ணுவோம். இது ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் சார் வந்த பிறகு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் அவருக்கு அது சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அதை கூப்பிட்டு சரி பண்ணி கொஞ்சம் சரி பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து இவர் வந்த பிறகு யாரு சரத்குமார் சார் வந்த பிறகு அதுக்கு அரசு தரப்புல வந்து எங்களுக்கு எப்பவுமே வந்து எனக்கு பிரச்சனை இருந்தா உடனே வந்து அது கூப்பிட்டு பெரிய பிரச்சனை வரும்போது கூட வந்து நேரடியா மினிஸ்டர் அமிச்சிட்டார் கலைஞர் அமிச்சு என்ன ஒரு பிரச்சனை எல்லாம் நேரம் எங்க ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க, என்ன பிரச்சனை வாங்க பேசுவோம் அப்படின்னு 2 பேரும் வச்சு பேசுவோம். இது வேணா இப்போ பிரச்சனையா ஒண்ணும் வரல, ஏதோ சின்னதா அவங்க இந்த முறை வந்து ஏன் அரசு கிட்ட அந்த மாதிரியான ஒரு இல்ல. அது இப்போ
அப்படி வரும்போது வந்து அதான் சார் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்ஷியல் வரக்கூடாது. இல்ல என்னன்னா சார் அன்னைக்கு வந்து இருந்த பெப்சி வேற சார். அன்னைக்கு அடிச்சு ஓடிச்சிருவாங்க. இன்னைக்கு நாங்க வந்து அமைதிப்படுத்தி வச்சோம். அன்னைக்கு இருந்த இது வந்து என்னன்னா அவங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இப்ப நாங்க அவங்க எல்லாரும் ஜனநாயகப்படுத்தி அந்த வன்முறையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத நான் வந்து அவங்க எல்லாரும் வந்து ஒரு அமைதிப்படுத்தி இப்பதான் வந்து அது ஒரு இப்ப பாருங்க முந்தானது வரைக்கும் ஆள் இல்லை. இப்போ அடுத்த லெவல் வந்து இப்போ ஷூட்டிங் 2-3 ஷூட்டிங் போய் கல்முனை நடந்திருக்கு, அது வந்திருக்கு. இப்போ வெளியே இப்போ வீடியோ அனுப்புறாங்க. இப்போ இது மாதிரி வருது. நம்ம அவங்க கூட்டு அட்வைஸ் பண்றோம். இது மாதிரி எதுவும் நம்ம சைடு வரக்கூடாது. கொஞ்சம் நாள் மிஸ்டேக் ஆனால் பரவாயில்ல, நம்ம சைடு வரும். அப்போ நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இதை ரப்சர் பண்ணி பெரிய விஷயம் ஆகிறது வந்து இது இல்லை, அவங்க நெருக்கடி கொடுக்குறது. ஆனா வந்து இப்போ அவங்க இவரும் பேசினார் வந்து டெப்யூட்டி சிஎம் பிஏ பேசினாங்க. இது வந்து மினிஸ்டர் சொல்லியிருக்கோம், கூட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு போற அளவுக்கு ஏதோ இவங்களுக்குள்ள நடந்துட்டே இருக்கல. இது வந்து புதுசா இல்ல. அன்னைக்கு பெப்சி படைப்பாளிக்கிறது வந்து ஒரு பெரிய அடித்தடி தகராறா வந்து வந்தது. இது வந்து வழக்கமா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு அறிக்கை போறாரு. அது மாதிரி இது ஒரு அக்கப்போர் நினைச்சுக்கிட்டாங்க. இது ஒரு அறிக்கையை விட்டுட்டு இப்ப வந்து இல்ல அப்படின்னு சொல்றது வந்து இது ஒரு மிரட்டலா இருக்குமா பெப்சிக்கு அப்படின்றது தான். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்தா அவங்களே ஒரு பிரஸ் மீட்டை வச்சு சொல்றாங்க, நாங்க வந்து தனிசா ஒரு சம்மேளனம் ஆட்டம் ஒரு பெப்சி ஆட்டம் புதுசா வந்து டெக்னீஷியன்ஸ் யூனியனோட எல்லாமே டோட்டலா சேர்த்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லன்னு சொல்லி பக்தி நோட்டீஸ் மூலமா சொல்றாங்கன்னும் போது முதல்ல வந்து பெப்சி மிரட்டி பார்க்கணும்னு யோசிச்சாங்க. யாரோ ஒரு தனி நபர் அந்த மாதிரி ஆசைப்பட்டு செஞ்சதா இல்ல, அதுதான் ஒரு திட்டமிடல் இல்லாம இருக்கும். இப்போ லாயர் சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து இது மாதிரி அனௌன்ஸ் பண்றது வந்து ஒரு ப்ரொடியூசரே வந்து ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு வந்து லீகலா வந்து பாயிண்ட் கரெக்டா இருக்கும், எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து நாங்க லாயர்கிட்ட போகும்போது 2 பேர் அடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து ஒருத்தர் வராது. லாயர் சொல்றாரு, என்னை 7 இன்ச்சு நீளமுள்ள கத்தியால் உன்னை கொண்டு விடுவேன் என்று கூறிக்கொண்டே வந்தார் அப்படின்னு அவன் சொல்ற கிளைண்ட் சொல்றான். சார் அது மாதிரி சொல்லலையே, ஐயோ கேஸ் நிக்கும்னா அப்ப இந்த லாயர் அட்வைஸ் பண்ணா, நீங்க பண்ணதெல்லாம் தப்புங்க, அது மாதிரி பண்ணா கேஸ் நிக்காது, இது மாதிரி பண்ணாதான். அப்ப அவரு எது சரியோ அதை எழுதுறாங்க இல்லையா. அப்ப அவங்க நடைமுறையில அவங்களுக்கே வந்து அந்த நடைமுறை தவறு இருக்குங்கிறது அவங்களோட சைட்ல அவங்களுக்கே தெரியுது. நான் குற்றம் சொல்ல விரும்பல. இப்பவும் வந்து என்னன்னா நாங்க ஏறக்குறைய 25 வருஷமா வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு எனக்கு நெருங்கிய உறவு இருக்கு. ராம் முரளி சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இணக்கமான, அவருக்காக பல விஷயங்கள் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ராதாகிருஷ்ணன் அதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். அவர் உண்மையாவே வந்து பெரிய இது இல்லை, தப்பான ஆள் இல்லை. கொஞ்சம் பண்ணணும் வந்து சின்ன பிடிச்சி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது ஏதாவது என்ன பண்ணணும்னு அது தெரிஞ்சு அது இணைந்து பண்ணா நிச்சயமா ஒரு நல்ல இது பண்ணலாம். அது எங்களை பகச்சிக்கிறதுனால நிச்சயமா, அதாவது எங்களுக்கு நான் சொல்றது தொழிலாளர்கள் பகச்சிருக்கிறதால அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. அவங்களோட சேர்ந்து பயணிச்சு அவங்களுக்கு வந்து 6 கோடி கீழே இருக்கிற படங்களுக்கு வந்து நான் பல்வேறு விதமான நன்மைகள் அவங்க சொல்லுவோம். இந்தியாவில் அது இல்லை, இந்தியாவில் அது திட்டம் இல்லை. அப்போ அதை சரி பண்ணி கொடுக்கணும்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எங்கள் மெம்பர்ஸை வந்து இதெல்லாம் பண்ணலாம். சண்டேல ஒர்க் பண்ணா கூட நம்ம வந்து வெளியே போனால் டபுள் பேட்டை வாங்கிட்டு நம்ம சிங்கிள் பேட்டை வாங்கிக்கலாம். இதெல்லாம் சொல்லி நம்ம போனோம். சின்ன ப்ரொடியூசர் பாவம் பண்ண முடியாது. இதெல்லாம் சொல்லி அவர் கன்வீன்ஸ் பண்ண முடியாது. அது எவ்வளோ கஷ்டமான வேலை. புதுசாக வாங்கி கொடுக்காம இருந்தால் பரவாயில்ல, இருக்கிறத குறைக்கிறான்னு சொன்னால் என்ன எப்படி பார்ப்பாங்க. ஆனாலும் இந்த படம்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் கன்வீன்ஸ் சார், நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டீங்க. நிறைய ஆக்டர்ஸ் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. இங்க ரஜினிகள் உச்சத்து நடிகர்லாம் இருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்க இன்ஃபார்ம் பண்ணி சங்கத்தோட கேட்டீங்க, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு நல்லது நடக்குங்க. நீங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க சுற்றி வர மாட்டாங்க. இதை அப்ரோச் பண்ணிக்கலாம் சைட்ல ஏதாவது இல்ல சார். என்னன்னா இப்ப கேட்டா ஹெல்ப் கேட்டா நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. அது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம முதல்ல வந்து அரசியல் கொடையை கொடுத்தோம். நீங்க சொல்ற மாதிரி கூட பேசலாம். இப்ப வந்து நமக்கு எதுன்னு அவங்க நினைக்கலாம். இப்போ முன்ன மாதிரி வந்து ஒரு குடும்பமா இருந்த இது ஒரு அல்ஃபா எல்லாமே கார்பரேட் ஆகிட்டாங்க. அதனால வந்து அந்த அவங்க சரியா வருமா, அவங்க நம்மள இதை கன்செப்ட் பண்ணுவாங்க, 2 பேரோட சேர்ந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைப்பாங்களா அப்படின்லாம் எங்களால் இது பண்ண முடியல. அப்போ அவங்களுக்கு நிர்பந்தத்தையோ இல்லை ஒரு எம்ப்ராஸ்மெண்ட்டையோ கொடுக்க முடியாது. அவங்களே வந்து என்ன பிரச்சனை கேட்டா நாங்கள் எல்லாருக்கும் அவங்களும் எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், நாங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நம்ம அவங்க பிரச்சனை ஏன் அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள பேசலாம். நம்ம போய் பேசும்போது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு எம்ப்ராஸ்மெண்ட் கொடுத்து நம்ம சொல்லி அவங்களால பண்ண முடியலன்னா ஒரு எம்ப்ராஸ்மெண்ட் இருக்கும். அது நாங்கள் அது வேண்டாம்.